ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே விஜய் தேவரகொண்ட கமெண்ட்ஸ் ஆன் திஸ் போஸ்ட், இஃப் சமந்தா கமெண்ட்ஸ் ஆன் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கிரிஞ்சி பண்ணி பல வீடியோஸை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் சரி வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படின்ட்டு தேடும்பொழுது ஒரே ஆள் 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் ஒரே மேடையில. எப்படிரா, எனக்கெல்லாம் ஒன்னே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சிலர் கமெண்ட் பண்றாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு ஒன்னே தாங்க முடியல, இதுல 2ஆ அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மன வலிகளை கமெண்ட்ஸ்ல கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மல்டிபிள் மேரேஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஊர்ல அஃபிஷியலி ராங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்துட்டு ஒரு கிரைம் மாதிரி, தப்பு மாதிரி. ஒருத்தங்க இருக்கும் பொழுதே இன்னொருத்தங்களை போய் கல்யாணம் பண்றது, அதாவது டிவோர்ஸ் எதுவுமே பண்ணாம போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது தப்பு. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா மல்டிபிள் மேரேஜஸ் பண்ணிப்பாங்க. பட் போக போக வந்துட்டு அதெல்லாம் மாறி ஒருத்தங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாறி வந்திருக்கும். இப்போ இந்த மல்டிபிள் மேரேஜஸ்ல இருக்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. பாலிகேமி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஓகே, பாலிகேமி அப்படிங்கிறது சிம்பிளா என்னன்னா, ஒரு ஆண் ஒன்றிற்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வது. ஒருத்தங்க வந்துட்டு 2 இல்லைன்னா 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்ல தப்பு தானே? ஒரு ஒய்ஃப் இருக்கும் பொழுது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் தானே? ஆனா நார்த் இந்தியால இப்பவும் இந்த ஒரு பாலிகேமி ஆர் இந்த மல்டிபிள் மேரேஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வழக்கத்துல இருந்துட்டு இருக்க ஒன்னாதான் இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட உத்தரகாண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் UCC அப்படிங்கிற ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. நம்ம சேனல்ல கூட அதை போஸ்ட் பண்ணியிருப்போம். அதுல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க கூடாது, லிவன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க பெர்மிஷன் வாங்கணும், ஆர் அதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே பில்லுல தான் இந்த பாலிகேமிய அப்போஸ் பண்றதுக்கான விஷயங்களும் இருக்கு. இதே மாதிரி பாலிகேமியை அப்போஸ் பண்றதுக்கு நம்ம அசாம் CM என்ன பண்றாங்க, மீடியால ஒரு நியூஸ் ஒன்று விடுறாரு. அதாவது ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, பாலிகேமியா பேன் பண்றதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அசாம்ல வந்துட்டு இந்த பாலிகேமி, இந்த மல்டிபிள் மேரேஜஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால பெண்கள்லாம் வந்துட்டு அப்போஸ் பண்றாங்க. இதை வந்துட்டு வேண்டாம் எங்களுக்கு, இது எங்களுடைய ஹாப்பினஸே போகுது, இதனால எங்களுடைய மென்டல் ப்ரெஷர் அதிகமாகுது, எங்களுடைய சுதந்திரத்தையே நாங்க இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை பேன் பண்ணிருங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது அசாம்னுடைய CM ஹிமந்தா என்ன பண்றாரு, ஓகே இதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த மாதிரி பாலிகேமியை பேன் பண்ற ஒரு பில் கண்டிப்பா பாஸ் பண்ணப்படும், அதுவும் February 4th 2024 அந்த பில் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த நியூஸை கேட்ட உடனே ஆப்போசிட் பார்ட்டி அண்ட் முஸ்லிம் கம்யூனிட்டியினுடைய பிரசிடென்டான அசைதுதீன் ஒவைசி என்ன பண்றாங்க, இதை வந்துட்டு ஒப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்துட்டு முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்கு, ஆன்டி முஸ்லிம் பில் இது. பாலிகேமி, அதாவது இந்த மல்டிபிள் மேரேஜஸ் அப்படிங்கிறது முஸ்லிம்ஸினுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ரைட்ஸை பறிக்கிற மாதிரி நீங்க இந்த பில்லை பாஸ் பண்றீங்க. முஸ்லிம்ஸினுடைய ரைட்ஸை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அதை ஒப்போஸ் பண்றாரு. சரி, இப்போ இவர் சொல்ற மாதிரி இந்த இஸ்லாமிய மதத்துல 2 அல்லது 3 பெண்களை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இஸ்லாமியர்களுடைய புனித நூலான சுரா அல் நிசால 4.3 4.3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலிகாமி பண்ணிக்கலாம். எப்படின்னா, உங்களால அனாதை பெண்களுக்கு, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனாதை பெண்களுக்கு உங்களால தகுந்த விஷயங்களை, தகுந்த ரைட்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா அனாதை பெண்களை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுடைய சாய்ஸ்ல வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. 2, 3, 4 கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா அவங்களுக்கு இடையில ஒரு நியாயமான நிலைப்பாடு உங்களால எடுக்க முடியாது அப்படின்னா ஒரே ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா நீங்க அநியாயம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுல சொல்லியிருக்காங்க. நான் இப்பதான் இந்த ஒரு விஷயத்த படிச்சேன் அப்படிங்கறதுனால இஸ்லாமிய தோழர்களோ தோழிகளோ யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது என்னுடைய விரிவான ஒரு விளக்கத்தை வந்துட்டு முடிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. தப்பா நான் சொல்லியிருந்தேன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். கமெண்ட்டை பின் பண்றது மூலமா பாக்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே, கண்டென்ட் கொள்ள போயிடலாம். இப்போ வந்துட்டு இதை பேன் பண்ணுறதா ஒரு பாஸ் பண்ணுறாங்களே, ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணுறாங்களே. இப்போ கவர்மெண்ட் ஒரு பில் பாஸ் பண்ணுது அப்படின்னா அது ஆப்போசிட் பார்ட்டியை தோக்கடிக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறி வச்சு தாக்குறதுக்கோ இருக்கக்கூடாது. மக்களுக்கு எந்த ஒரு விதத்தில் அது நலனை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறதா மெயினாக பேஸ் பண்ணி இருக்கணும் இல்லையா? அதன்படி பார்த்தா பாரதிய முஸ்லிம் மஹிளா ஆந்தோலன் வந்துட்டு December 20 2022 ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாலிகேமி இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிள் மேரேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி இருக்குது, அந்த மேரேஜினுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 300 பெண்களை இன்க்ளூட் பண்ணி ஒரு சர்வே மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க.
அந்த சர்வேல 84% 252 இருக்குமா, 252 பெண்கள் 300ல 252, அதான் அரௌண்ட் 250 கேர்ள்ஸ் வந்துட்டு விமென்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை பேன் பண்ணிடுங்க, இந்த பாலிகாமி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த எமோஷனல் ட்ராமா, மென்டல் ட்ராமா அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. எங்களுடைய முன்னாடி சொன்னாலே எங்களுடைய சந்தோஷம் போது, இண்டிபெண்டாக எங்களால் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பெண்களும். இப்போ அந்த பெண்கள் மட்டும் கிடையாது, அந்த திருமணத்தின் மூலமா அவங்களுக்கு அந்த பிறக்கிற குழந்தை இருக்குது இல்லையா, அந்த குழந்தையுமே பல கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. மென்டல் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லைனா சொசைட்டியில் ஒரு ப்ராப்பரான மரியாதை இருக்காது, புவர் கிரேட்ஸ்ன்னு சொல்லி இந்த திருமணத்தின் மூலமா பிறக்கிற குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு பாலிகாமியை வந்துட்டு எங்களுக்கு வேண்டாம், பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம் விமென்ஸா இருக்கட்டும், நார்மல் விமென்ஸா இருக்கட்டும், எல்லாரும் இந்த இந்தியன் விமென் முஸ்லிம் மூவ்மெண்ட் கூட சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தா, டெல்லியில ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு 28 வயசு ஆகுது, அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாலிகாமியை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் ஒன்று போடுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய கணவர் வந்துட்டு இவங்க இருக்கும் பொழுதே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது என்ன, ஏன் அப்படின்னு அப்போஸ் பண்ணி கேள்வி கேட்டதுக்கு இவங்களையும் இவங்களுடைய குழந்தையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு அவங்க அந்த புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இதை பேன் பண்றது நல்ல ஒரு விஷயம் தானே. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சேனல்ல வந்துட்டு பிரைட்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்டென்ட் போட்டிருந்தோம். அதுல சிலர் டிஎம்லலாம் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு அப்போஸே பண்ண மாட்டாங்க, வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்லயும் கழுவி ஊத்துனாங்க, டிஎம்லயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தில் வந்துட்டு பெண்கள் யாரும் வாய்ஸ் அவுட் பண்ணாமலாம் கிடையாது. 42% ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு ஒப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்டேயே கூட சொல்கிறாங்க. அப்போது ஃபேமிலியில இருந்து அதை எப்படி சொல்ல, அந்த மைண்ட்ல இருந்து அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற ஒரு ஆயுதம் அப்படின்னு பார்த்தா மதம். இது நம்ம மதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, மதத்தை எதிர்த்து நீ வாய்ஸ் அவுட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பல பேரும் மறுபடியும் மார்க்கத்துக்கு எதிராக பேசுற அப்படிங்கிற மாதிரி மாத்த தான் செய்யறாங்க. இப்போ இஸ்லாமியர்களை மட்டும் நான் ஏதோ தாக்குற மாதிரியும் கிரீன் சட்னிஸை ஊத்த ஆரம்பிச்சிருப்பீங்க நேரத்துக்கு. ஸோ இந்த பாலிகாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாமியத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஹிந்துக்கள்லயும் இருக்கு, கிறிஸ்தவர்கள்லயும் இருக்கு, பிற மதத்தை சேர்ந்தவர்கள்லயும் இருக்கு. ஆனா 2022 நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிற ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே படி பார்த்தா இருக்கிறதுலே இஸ்லாமியர்கள் தான் அதிகமா இந்த பாலிகாமியில இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்காங்க. 2வது இடம் ஹிந்துக்களுக்கு, 3வது இடம் கிறிஸ்தவர்களுக்கும் பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கும். இப்ப இந்துக்கள்லன்னு பார்த்தா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லி இந்த பாலிகாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, அது சட்டப்படி குற்றம். ஸோ அதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் ஒரு சிலர் வந்துட்டு இது வேண்டாம், இது வந்துட்டு தவறான ஒரு பில்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதனால இது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எதனால பாலிகாமியா பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சர்வே இருக்கு. ஏசியன் ஜேர்னல்ஸ் வந்துட்டு, ஏசியன் ஜேர்னல் சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டு ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. இந்த பாலிகாமி ரிலேட்டடான ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அந்த சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பாலிகாமில இன்க்ளூட் ஆகிற விமென்ஸ் வந்துட்டு பயங்கரமா மென்டலி சஃபர் ஆகுறாங்க அப்படின்னும், இதுல இன்க்ளூட் ஆகுறவங்க வந்துட்டு மேக்சிமம் ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, அதனால அந்த ஒரு மென்னை டிபெண்ட் பண்ணியே அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த ஒரு வாழ்க்கைய ஏத்துக்கிட்டு சஃபர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. சரிப்பா, இப்பதான் இஸ்லாமியர்கள் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாங்களே, இது எங்களுடைய மதத்துக்கு மார்க்கத்துக்கு எதிரா இருக்கு அப்படிங்கிறாங்களே, அப்ப அது சரியா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸான துருக்கி, அசர்பைஜான், கசகஸ்தான், இது எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் தான். இந்த கண்ட்ரீஸ்ல பாலிகாமி பேண்ட். ஏன் அப்படின்னா பெண்களினுடைய சுதந்திரம் அண்ட் ரைட்ஸ் காரணமா. இஸ்லாமிய மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் எதிராக இருக்கு அப்படின்னா எதனால இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் பாலிகாமியை பேன் பண்ணணும்? விமென்ஸே ஓப்பனா அவங்களுடைய சஃபரிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்பொழுது இந்த பாலிகாமியை பேன் பண்றதை எதனால அசாமினுடைய ஆப்போசிட் பார்ட்டி ஒப்போஸ் பண்ணணும்? அண்ட் அசாமினுடைய சிஎம்மே வந்துட்டு இந்த பில் வந்துட்டு ஒரு அன்யூஷுவல் வேல பாஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் இருக்குன்னும் பொழுது எதனால அன்யூஷுவல் வேலை இதை பாஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த பாலிகாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இல்லீகல், பட் அதுல இஸ்லாமியர்களுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் 1956 சொல்லப்பட்டிருக்கு. பட் இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலுமே சரி, விமென்ஸனுடைய சஃபரிங், அவங்களுடைய வலி, வேதனை, சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று தானே. அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாச்சும் இந்த பாலிகாமியை பேன் பண்ணலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிகாஸ் ஒரு ஆண் அவங்களுடைய மனைவியை பங்கு போடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஒரு பொண்ணு மட்டும் அவங்களுடைய கணவரை பங்கு போட்டுக்கணும்? கரெக்டு தானே? சரி, ஓகே. இந்த விமென்ஸ் டே அப்படிங்கிற செலிப்ரேஷனை வந்துட்டு ஒரே நாளில் அந்த March 8 அதோட நிறுத்திக்காம விமென்ஸ்க்காக கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோ. கேட்டதற்கு நன்றி.